இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய ஆண்டிலும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த புதிய ஆண்டிலும் புதிய செய்திகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் உற்சாகப்படுத்தி பலத்தை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த புதிய ஆண்டிலும் இது முதலாவது செய்தியாக இருப்பதனால் அனைவருக்கும் இந்த ஆண்டின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டிலே நாம் சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு நமது திருமண்டலம் கொடுத்திருக்கும் நம்முடைய சட்ட வாக்கியமாக, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூறப்பட்ட வார்த்தையின் அடிப்படையிலே திறந்த வாசல் என்ற தலைப்பிலே நாம் இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிப்போம். முதலாவது இயேசு கிறிஸ்துவானவர் திறந்த வாசலை தரும்படியாக ஒரு காரியத்தை நாம் இன்று முதலாவது நாளிலே சிந்திப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இந்த ஆண்டிலே இயேசு கிறிஸ்துவானவர் நாம் ஜெபிக்கும் ஜபங்களுக்கு பதில் தருவார் என்பதாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடந்த ஆண்டிலே பல ஜபங்கள் நாம் ஏறெடுத்திருப்போம். பல தேவைகள் மத்தியிலே நாம் ஜெபித்திருப்போம். பல தேவைகள் நமக்கு சந்திக்கப்படாமலே இருந்திருக்கும் இந்த ஆண்டிலும். ஆனால் இந்த ஆண்டிலே நாம் ஏறெடுக்கும் எல்லா ஜபங்களுக்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு பதில் தந்து நாம் ஜபத்தில் வேண்டிக் கொள்கிற அனைத்தையும் நமக்கு அருளி செய்து மகிழ செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அதற்காக தான் நாம் ஏறெடுக்கும் எல்லா ஜபத்திற்கும் அவர் பதில் தரும்படியான திறந்த வாசலை இந்த ஆண்டிலே நமக்கு வைத்திருக்கிறார் என்பதாக அவர் வாக்கு கொடுக்கிறார். அப்படியானால் அவர் திறந்த வாசலை நம்முடைய ஜபத்துக்கு தந்து பதில் கொடுக்க வேண்டுமானால் நாம் எப்படியாக ஜபிக்க வேண்டும் என்பதாகவும், கர்த்தர் விரும்பும் ஜபங்கள், கர்த்தர் எப்படியாக ஜபிக்கும்போது நம்முடைய ஜபங்களுக்கு திறந்த வாசலை தருகிறார் என்பதாகவும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது, கர்த்தர் நம்முடைய ஜபங்களுக்கு செவி கொடுக்க வேண்டுமானால், திறந்த வாசலை வைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்றால், மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். தனித்து ஜபம் பண்ணுவது, தனியாக ஒவ்வொரு மனிதனும் தனி ஜபங்களை செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தனி ஜபங்களை ஏறெடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு நாம் தனிப்பட்ட முறையிலே உரையாடும்படியாக இந்த ஆண்டிலே நாம் தீர்மானிக்க வேண்டும். அப்படியாக தீர்மானித்து நாம் தனிப்பட்ட முறையில் ஏறெடுக்கும் எல்லா ஜபங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் திறந்த வாசலை நமக்கு ஏற்படுத்தி தருவார். இங்கே பார்ப்போமானால் அதிகாலையில் இருட்டோடு எழுந்திருந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு சென்று இயேசு ஜபிக்கிறார். வனாந்தரமான ஒரு இடம், அதாவது எந்த சத்தமும் இல்லாமல், எந்த இடையூறு இல்லாமல் இயேசு கிறிஸ்துவோடு நாம் பேசுவதற்கான நல்ல ஒரு இடத்தை நாம் தேர்ந்தெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி இருந்தால் மட்டுமே நாம் இயேசுவோடு பேசும்போது நமக்கும் இயேசுக்கும் இடையிலே எந்த ஒரு தடங்களும் இருக்காது. நாம் எடுக்க ஜபத்துக்கு எந்த தடங்களும் இருக்காது. நாம் முழு மனதோடு எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாமல் வல்லமையோடு இயேசுவிடத்திலே நாம் மன்றாடி ஜபிக்க முடியும். இயேசுவும் நம்முடைய ஜபத்தை கேட்டு அங்கீகரிப்பார். மேலும் அதிகாலையில் இருட்டோடே எழுந்திருந்து சென்றார் என்று பார்க்கிறோம். அதிகாலையில் எழுந்திருப்பது என்பது நமக்கு எல்லாருக்கும் கூடாத காரியம். அதிகாலையில் இருட்டோடு எந்திரிக்கிறது என்பது சுறுசுறுப்பாய் உள்ளவர்களுக்கு அது தகும். நாம் சுறுசுறுப்பாய் இருந்து இந்த ஆண்டிலே தனிப்பட்ட ஜபங்களிலே சுறுசுறுப்பாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். காலையிலே அதிகாலையிலே இருட்டோடு எழுந்திருக்கும் போது அந்த பழக்கமுடையவர்களாக நாம் காணப்படும் போது நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நம்மளுடைய உடல் சோர்வுகள் நம்மை ஜபிக்க விடாமல் செய்துவிடும். அதனால தான் காலையிலே பல நேரங்களில் நம்ம சீக்கிரமாக எழுந்திருக்க முடியாது. பல நேரங்களிலே நாம் லேட்டாக எழுந்துவிட்டு ஜபிக்கலாம் என்று நினைக்கும் போது நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களை நாம் செய்வதற்கு நேரமாகிவிடும். அந்த நேரத்துக்காக நாம் சென்று விடுவோம். எனவே சரியாக ஜபிக்க முடியாது. எனவே அதிகாலையிலே எழுந்திருத்து கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து நாம் ஜபிக்கும் எல்லா ஜபத்திற்கும் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு பதில் தருவதற்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நாம் எதற்காக அதிகாலையில் எழுந்து ஜபிக்க வேண்டும் என்று பார்த்தோமானால் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் ஒரு புதிய நாளை நமக்கு தருகிறார். அந்த நாளிலே நமக்கு எதிராக சாத்தான் வைத்திருக்கும் எந்த சோதனைகளும் நம்மை மேற்கொள்ளாதபடி காப்பாற்றப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவோடு நாம் அதிகாலையிலே எழுந்திருத்து நாம் ஜெபிக்கும் போது அந்த சோதனைகளை எல்லாம் நம்மை விட்டு நீக்கி நாம் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் தந்து நம்மை பாதுகாத்து நம்ம எடுக்கும் எல்லா காரியங்களையும் அவர் ஜெயத்தை தரும்படியாக திறந்த வாசலை நமது ஜெபத்துக்கு தருவாராக. இரண்டாவது காரியம், நாம் குடும்ப ஜெபம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். குடும்ப ஜெபம் எப்படி செய்யும்போது நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சாத்தானின் தந்திரங்களையும் நாம் முறியடிக்க முடியும். எனவே இந்த ஆண்டிலே ஒருவேளை குடும்ப ஜெபம் செய்யாமல் இருந்திருந்தோம், ஆனால் குடும்ப ஜெபம் செய்வதற்காக நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு படவில் ஏறி அக்கறைக்கு செல்லும் போது அந்த படவை ஒரு புயலிலே அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். நாம் இதை சற்று தியானித்து பார்த்தோமானால் சீடர்கள் இயேசுவோடு இருக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு நேரம் சுவிசேஷம் அறிவித்து விட்டு களைப்போடு இருக்கிறார்கள். அவர்கள் களைத்து தனித்தனியாக போய் தூங்கியிருக்கலாம். அப்படி இல்லை, அவர்கள் இயேசுவோடு சேர்ந்து சென்றபடியினாலே அந்த அலையின் சீற்றத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். நாமும் பல நேரங்களிலே குடும்ப உறுப்பினர்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வர ஒவ்வொரு வேலைகளுக்காக நாம் சென்று விடுவோம். நாம் சாயங்காலம் குடும்பமாக சேர்ந்து இருக்கும்போது நாம் அந்த நாளிலே நடந்த நிகழ்ச்சிகளை நினைவு கூர்ந்து கர்த்தர் நம்மை எப்படி நடத்தினார் என்பதை நினைவு கூர்ந்து அவருக்கு சோசனம் செலுத்தி நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சாத்தானின் தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை விட்டு விலக்கி போடுவார். நம்மளுடைய அந்த சாத்தானின் தந்திரங்கள் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை துக்கப்படுத்தாதபடி, நம்மை துன்பப்படுத்தாதபடி, நம்மை ஒடுக்காதபடி அவர் கிருபை செய்து நம்மை வழி நடத்துவார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே இப்படியாக கூறப்பட்டு இருக்கிறது. இப்பொழுதும் என் தேவனே, இந்த ஆலயத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கமாக இருப்பதாக என்று நாம் பார்க்கிறோம். நாம் இயேசுவிடத்திலே ஜெபிக்கும் மற்றொரு இடம் இயேசுவின் தேவாலயம். தேவாலயத்திலே மக்கள் எல்லாரும் கூடி மக்களுடைய தேவைகளுக்காக, பொதுவான காரியங்களுக்காக ஜெபாலயங்களிலே, உபவாச கூட்டங்களிலே நாம் ஜெபிக்கும் எல்லா ஜெபங்களுக்கும் இந்த ஆண்டிலே இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு பதில் தரும்படியாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்பதை நாம் தியானிக்கிறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் உம்முடைய நாமம் விளங்கும் ஆலயத்தில் உம்மை நோக்கி கூப்பிடும்போது அதை கேட்டு அதற்கு பதிலளிப்பார் என்று வாசிக்கிறோம். இங்கே ஆலயத்திலே நாம் கூடி வருவது, நாம் ஆலயத்திலே கூடி ஜெபிப்பது உலகத்தின் காரியங்களுக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். இதில் பெரும்பாலும் உலகத்திற்காக, மற்ற மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது நம்முடைய தேசத்திலேயோ அல்லது மற்றவர்களுக்கோ பட்டயமோ, நியாய தண்டனையோ, கொள்ளை நோய், அதுபோல யாருக்காவது பொதுவான காரியங்கள் இதுபோல வராமல் தடுக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவேளை கடந்த ஆண்டிலே ஆலயங்களிலே இது போன்ற கூட்டங்கள், ஆராதனைகள், இது போன்ற ஜபங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த ஆண்டிலே நாம் அதை ஏறெடுக்க வேண்டும். அப்படி ஏறெடுக்கும் போது ஒருவேளை நம்முடைய பட்டணத்துக்கு விரோதமாக, நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக, நம்முடைய சார்ந்திருப்ப மக்களுக்கு விரோதமாக ஏதேனும் தீமைகள் வரும் என்று இருந்திருந்தாலும் இயேசுவானவர் நம்முடைய ஜபத்தை, அவருடைய ஆலயத்தில் ஏறெடுக்கும் எல்லா ஜபத்தையும் கேட்டு அந்த தீமைகளிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாக நம்முடைய ஜபத்துக்கு திறந்த வாசலை தந்து அந்த தீமைகளை எல்லாம் நம்மை விட்டு விலக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பெற்றுக்கொள்வதற்காக காணப்படுகிற ஆசீர்வாதங்களுக்காக மற்றவர்கள் சேர்ந்து ஜெபிக்கும் போது நாமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஆண்டிலே நாம் ஏறெடுக்கும் எல்லா ஜபத்திற்கும் திறந்த வாசலை தந்து அவர் நாம் ஜபத்திலே ஏறெடுக்கும் நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் செய்து நமக்கு அருளி செய்து நம்மை ஆசீர்வதித்து மகிழ செய்வார். அப்படிப்பட்டதான கிருபைகளை இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். ஜபம். இயேசுப்பா, இந்த நாளிலும் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரேன். அதுபோல இந்த நாளிலும் ஜபத்திற்காக திறந்த வாசலை நீர் கொடுத்திருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறோம். இந்த ஆண்டிலே நாங்கள் ஏறெடுக்கும் எல்லா ஜபத்திற்கும் நீர் பதில் தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக திறந்த வாசலை தந்து ஆசீர்வதிக்க முடியாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். மகிமை